வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் நன்றி. இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது, அதாவது திமுகவுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது, திராவிட கட்சிகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு பேச்சு. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி அரசியல் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் இன்றைக்கி திமுகவையும் பிஜேபியும் வெளுத்து வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். தேர்தல் ஆணையர்களை பற்றி அவர் பேசிய விதம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி கணக்குகள் தவிடுபொடியாகும், 2026 எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கான முடிவரை எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோங்க, இவ்வளவு தைரியமாக சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் ஒருத்தர் திட்டுறது யாரை சொல்லுங்கள்? தமிழ்நாட்டை வேறு ஏதாவது ஒரு தலைவர் திட்டுறாரான்னு சொல்லுங்கள். அப்புறம் அவரை பிஜேபி பி டீம்னு சொல்கிறது சரியா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி திமுக காரங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம். இதை நம்ம பேசினாலே நம்ம மேலே கோபப்படுவாங்க. எப்படி இவர் பேசலாம்? ஐயோ, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், அதான் சொல்லிட்டாரு. வேங்கவேல ஏன் சார் கண்டுபிடிக்கலன்னு கேட்டார். திமுக காரங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க மலையில் போயின்னு கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காதுன்னு அதிமுகவும் சொன்னது, திமுகவும் சொன்னது, இது வரைக்கும் தண்ணி நிற்காமல் இருக்கா இல்லையா? பெருவெள்ளம் நடந்தால் நம்மளே கேட்க மாட்டோங்க. மே மாதம் நடந்தால் நம்ம மே மாதம் மழை பெய்ய போதா? எதிர்பாராத மழைனா ரைட்டு. இதான் வடகிழக்கு பருவமழை எல்லாத்துக்கும் தெரியுமே. சென்னையில் 7 சென்டிமீட்டர் தான் மழை தண்ணி நிற்கிது, உடனே மோட்டர் பம்பை எடுக்கிறீங்க. எவ்வளோ நாள் இந்த மோட்டர் பம்பை வச்சு எடுத்துகிட்டு இருப்பீங்க? இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பதில் என்ன? தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் ஸ்கோர் பண்ணார், இன்றைக்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டார். திருமாவர்கள் இது அவருடைய மனசாட்சி முழுக்க இங்கே இருக்குன்னு கடைசியாக பேசுவார், முடிக்கிறார். ஆதவர்ஜினா ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டார், விஜய் ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டார். இப்போ திமுக காரங்க என்னென்னா எப்பயுமே பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருப்பாங்க விஜயை. இனிமேல் சொல்ல முடியாது. ஏற்கனவே அதை சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது. அதான் நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் என்ன லட்சணத்தில் பண்ணுதுன்னு சொல்லிட்டார். இதை விட எப்படி போகணும்? திமுக கூட சொன்னதில்லை, அவர் சொல்லிட்டார். இன்றைக்கி என்ன நடக்குது தமிழகத்தில் மக்கள் எல்லாம் இன்புற்று இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 200 இலக்கு இதே மாதிரி தான் மோடி சொன்னார். 400 இலக்கு என்ன கதிக்கானார்? தொடரட்டும் இந்த பொற்காலம்னு கலைஞர் சொன்னார். என்ன நிலைமைக்காச்சு? அதனால் இந்த இலக்கு வச்சுருக்கவங்க அடுத்த நிமிஷம் நிலையற்ற வாழ்க்கையில் இலக்கு வச்சு பணியாற்றுறது எவ்வளோ சிறப்பு நமக்கு புரியல. மரக்காணம் சம்பவம் நடந்தபோது இனிமேல் கள்ளச்சாராயம் நடக்காதுன்னாரு. இங்கே கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அதே தான் திருப்பி சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு எஸ்பியை 40 நாளில் மறுபடியும் பணி அமர்த்துறீங்க. உயர்நீதிமன்றம் கேட்குது, என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நடக்குதா இல்லையா? அப்போ அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையாக நிறைய பேர் பேசுகிறது உண்மையா இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றுது இது கள்ளக்குறிச்சியை. உடனே நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க. ஏன் சிபிஐக்கு மாத்திரம் ஏன் பதறீங்க? நீங்கள் வேகமாக கண்டுபிடிக்க வேண்டியதானே? முதல்ல ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் இந்த பல்லடத்தில் கொலை, இது பிரச்சனை. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு ஆசிரியை பிரச்சனை, இங்கே ஒரு மருத்துவமனைக்குள்ளே போய் ஒருத்தர் அடித்து பிரச்சனை. இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் மருத்துவமனைக்குள்ளே ஒருத்தர் போய் அடிக்கிற அளவுக்கு போலீஸ் பார்த்துட்டு இருக்குதான்னா போலீஸ் அங்கே போட முடியாதுங்க. ஆனால் கடுமையான நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க, பிரச்சனை ஆயிரும், மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு பயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இருக்குதான். கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் சொல்லுவாங்க போலீஸ் ஆட்சி நடக்குது, பவர் கொடுத்துருவாங்க, கட்சிக்காரங்களே ஒன்றும் பண்ண முடியாது சார். சட்டம் ஒழுங்கு ஜெயலலிதா, மற்ற எல்லா விஷயத்திலும் ஜெயலலிதாவை நீங்கள் குறை சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசம்னு நம்ம சொல்ல, ஆனால் சரியாக இருக்காங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. திமுக அரசின் நலத்திட்டங்களே செயல்படலை நம்ம சொல்கிறோம். காலை உணவு திட்டத்திலேருந்து மகளிர் உரிமை தொகை, இலவச விடியல் பயணம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பழைய பென்ஷன் நடக்குன்னீங்க, எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் நடந்ததா? பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு நீங்கள் குறைச்சிங்களா? தொடர்ந்து நம்ம பேசிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள். திமுக சொன்ன கொள்கை என்ன? அவங்க 300 சொச்சம் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா? எப்பயுமே பிஜேபி பாசிச பிஜேபி. அதாவது கேட்குறாரு, பாசிச பிஜேபின்னா நீங்கள் என்ன பாயாசமா? நீங்கள் பாசிசம் சொல்லிட்டு நீங்கள் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதானியை இவரை சந்திச்சாரா இல்லையாங்கிறதுக்கு இப்போ தான் மினிஸ்டரே பதில் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் பதிலே சொல்லலை. இன்னும் குறிப்பாக சொல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு மீட்டிங் வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய பேச்சில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வர்றார். இன்றைக்கி கூட அவர் பேசிய பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் எந்த அளவுக்கு பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அம்பேத்கரை பற்றி பேசுனதோடு மட்டுமல்லாமல் அம்பேத்கருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா இன்றைக்கி. சரி, திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ணுறாரா? முதல்ல சொன்னாங்கல்ல போன மீட்டிங்கில், திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ணார், பிஜேபியை சொல்லிட்டாரு. தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இதுதான் நடைமுறை. இதில் தலைமை நீதிபதியை நீக்கினது யார்? ஐயா மோடி.
ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் பிஜேபி எதுக்க மாட்டான்னு சொன்னீங்களே, எதிர்த்துட்டாரு. இப்போ இதற்கு என்ன பதில்? தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் திமுக மேலே பிஜேபி, இதை எதிர்க்க வேண்டியவர் ஒருவர் யாராவது சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதுக்க மாட்டார், விடியா திமுக ஆட்சின்னு மட்டும் சொல்லுவார். சீமான் அவர்கள் எதிர்ப்பார், அவருக்கு பெரிய ஓட்டு சதவீதம் இல்லை. திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு தான் நல்லதும்பாங்க, அவங்க வந்து பிஜேபி தான் திட்டுவாங்க, திமுகவை திட்டுறதில்லை. அப்போ திமுகவை ஏற்று பேசக்கூடிய ஒருத்தர் சொல்லுங்கள். யாருமே பேசக்கூடாது, பேசினா அவங்க பணம் வாங்கிட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி தான் வேண்டும், தொடர்ந்து 3 தலைமுறையாக திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்கணுங்கிறது சரியான அணுகுமுறையா? மன்னராட்சியை கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவக்கூடிய காலம், மக்களாட்சி தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு கட்சிக்கு மட்டும் முட்டு கொடுத்து சில பேர் பேசுகிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதையும் தாண்டி இன்றைக்கி தேர்தல் அரசியல், பிஜேபி பற்றி பேசணும்ல, அவர் பேசினதை தேர்தல் அரசியலில் தேர்தல் நியாயமாக நடைபெறுகிறதா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்குங்கிறார் விஜய். சரியா இல்லையா? நம்ம இதானே சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து தேர்தல் நடைமுறைகளில் மக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டால் அவங்களுக்கு தான் ஓட்டு விழுவுதா அப்படின்னு மக்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்கா? யாராவது ஒரு பிஜேபி ஜெயிச்சா ஒன்றை மக்கள் என்ன சொல்கிறாங்க? அது தேர்தல் ஆணையம் இருக்கிற வரைக்கும், இவிஎம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? தேர்தல் ஆணையர்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி தேர்தலை வச்சா எப்படி? அதாவது வலிமையுள்ளம் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிறாங்க, ஆனால் சட்டம் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு பக்கம் மோடி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் ஆணையம் எல்லாமே பண்ணுது. மோடிக்கு வந்து தப்பாக பேசினங்கிறதுக்காக அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப மாட்டீங்க. ராகுலுக்கும் பிரியங்காக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் நோட்டீஸ் அனுப்புறீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும்ங்கிறாரு. யார் சொல்கிறது இது? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறது ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு. அதை விஜய் கையில் எடுக்கிறாரு. ஏன் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டு இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏங்க பிஜேபி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க மாட்டேது, அதான் ராகுலும் பிரியங்காவும் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து காட்டுறாங்க. அதுதானே சொல்கிறாரு விஜய். அப்போ 2026 கூட்டணிகள் உடையும், கூட்டணி கணக்குகள்லாம் உடையுங்கிறாரு. அப்போ நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். இது வரைக்கும் காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ விஜய்கிட்ட பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்டர் கிரவுண்டில் ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்குல்ல. திமுக மட்டும் 200 இலக்கு நோக்கி போகும்போது விஜய் 1000 கணக்கு போட மாட்டார். இன்னும் சில பேர் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பார். ஏங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து ஊழல்வாதி இல்லைன்னு சொல்லி விஜய் போனார்னா திமுகவை மட்டும் ஊழலுங்கிறீங்க. அதிமுக ஊழல் இல்லைன்னா விஜயோட இமேஜ் சரியாதான்? நம்ம தொடர்ந்து சொன்னோம், விஜய் அவர்கள் அதிமுகவோட போகமாட்டார். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் வந்திருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வெற்றிடம் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. 5 கட்சிகளாக பிரிந்து திமுக ஜெயிக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் 5 கட்சிகளாக கூட நிற்கலாம், ஆனால் மக்களிடம் நீங்கள் அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆக்கிட்டால் வெகுஜன மக்கள் இருக்காங்கள்ல, அதிமுகவை விஜயான்னு பார்த்து அதிமுகவோட வாக்குகளும் விஜய்க்கு போகும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தமிழ்நாட்டில் எப்பயுமே அதிகமாகுது. கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்காது, எந்த கட்சியும் ஜெயிக்காது இன்றைக்கிற நிலைமையில். ஆனால் கூட்டணிகள் இதே கணக்கோடு எப்படி இருக்கும்? நாளைக்கு இப்போவே அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்க கவர்மெண்ட் இதே மாதிரி போக 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 இந்த எழுச்சி வர 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 ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? அதையும் தாண்டி இப்போ சொல்லிட்டார்ல விஜய், நம்மளும் ஒரு ட்விட்டர் மாதிரி, அதாவது எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு ட்வீட் போடணும். அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லைன்னு பார்க்குறதில்ல. அதாவது அதானி பிரச்சனையை மத்திய அரசை வலியுறுத்துகிறோம், திமுக அரசை வலியுறுத்துகிறோம், இதே ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தால் இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாதாரண யூத்துக்கெலாம் நீங்கள் போய் இந்த அறிக்கைலாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. சார் என்ன சார் அறிக்கை? அதானி எடுத்து அறிக்கை உள்ளங்கிறீங்க. அறிக்கை விட்டு மட்டும் என்ன பயிர போகுது? ஒரே ஒரு அறிக்கை, அதானியை நாங்கள் கண்டிக்கிறோம், திமுக தான் சொல்லிட்டு இருக்குது, விடுதலை எல்லா கட்சியும் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறது. இந்த சம்பிரதாயத்து பேச்சுகளை, இந்த அவர்களே இவர்களே, இந்த பேச்செல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ரசிக்கிறீங்க. அதை இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கணும். இவங்க இன்னும் வந்து ட்வீட் போடணும், அது போடணும், இது போடணும், அதான் வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர். என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு கருத்து சொல்ல கூப்பிட்றீங்கப்பா, மக்கள் நலனில் அக்கறை உள்ள இன்னொன்று வந்து நம்ம என்ன காரியம் செயலாற்றணும் தான் நான் பார்த்துட்ருக்கேன். தொடர்ந்து ஒரே விஷயம் தான், கட்டமைப்பை மேம்படுத்துகிற வேலையில் இன்றைக்கி விஜய் ஈடுபட்டு இருக்காரு. அரசியலில் பின்வாங்குகிற பேச்சுக்கே இடமில்லை. இன்னும் கொஞ்சம் இப்போல்லாம் அவர் பேச்சதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விரைவில் களத்தில் வரப்போகிறார். இப்போ விக்கிரவாண்டி இதுக்கு நம்ம வந்து விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களுக்கு ஏன் போகலன்னு கேட்டதுக்கு சொல்லிட்டார், அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் கொடுக்கறதுக்கு நான் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் சொன்னதுக்கு வந்து சரியாக தப்பான்னு தமிழக மக்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் அங்கே போனால் கூட்டம் கூடுங்க, இதையே ஒரு காரணமாக காட்டி பாருங்கள், விஜய் வந்து நிவாரண விஷயத்தை தடுக்கிறாரு, இவரை பார்க்க நம்ம நிறையா கூட்டம் கூடுது, யாராவது கீழே விழுந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாயிரும். அதனால் மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. போவாது ஒரு விதத்தில் நல்லது தான். இது தெரியாமல் சில பேர் விஜய் வீட்டில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் விஜய் பண்ணுறாருன்னு. அது எப்படிங்க ஒர்க் ஃப்ரம் விஜய் பண்ணுவார்? இது வந்து அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் திட்டமிட்டு பரப்புறது. நாளைக்கு பிரச்சாரம் வந்துட்டு அவர் இறங்காமல் இருப்பார், வீட்டில் உட்காந்து காணொலியில் பேசுகிறேன்னு சொன்னார் அவர், சொல்லலையே. நடைபயணம் போகிறோங்கிறாங்க.
அதற்கு முன்பே விஜய் களத்துக்கு வர வேண்டும், அந்த மழை வெள்ள பாதிப்பில் போய் பார்வையிடணும், அப்போ மக்கள் கூடணும், ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு சில பேர் நினைக்கிறதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் அப்படி நினைக்கிறதா நம்ம நினைக்கல. இன்னும் குறிப்பாக வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்து நிறைய பேருக்கு கொடுத்தது என்னங்க, மக்களை வந்து இந்த அளவுக்கு அவமதிக்கிறாருங்கிறாரு. அதாவது போனால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க மக்களை பார்த்தா கூட்டம் வரும். இப்போதைக்கு அவங்கள கூட்டு வந்து உதவிகள் பண்ணுறது அது எப்படி தவறுன்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் நிவாரணம் நேரில் போய் கொடுக்குறீங்களா, எல்லோரும் வரிசை கட்டி நின்று வாங்குறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விஷயம் சரியான வாதமாக நமக்கு தெரியல. ஒருத்தர் உதவி பண்ணுறாருங்கும் போது உதவி பண்ணுறதை விட்டுறணும், உபத்திரம் தராமல் வேணால் இருக்கலாம். நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண விட மாட்டீங்கிறது சரியான அணுகுமுறையாக தெரில. ஒரே விஷயந்தான், ஜனநாயகத்தில் திமுகவுக்கு எதிராக வலுவாக ஒருத்தர் வர வேண்டும். முதல்ல எடப்பாடி வருவார்னு நினச்சோம், வரல. அவர் பிஜேபி திட்டமாட்டார். பிஜேபியும் திமுகவும் திட்டக்கூடிய விஜய் இனிமேல் அவருடைய இப்போ இது வரைக்கும் செயல்பாடு நல்லா ஆகுது, இனிமேல் அவருடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டும். இது தெரியாமல் விஜய்க்கு யாராவது ஆதரவு தெரிவித்தால் பணம் வாங்கினாங்கன்னு சொன்னால் அந்த கருத்து சொல்பவர்களின் மனநிலையை பொறுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்கிறோம், விஜய் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலான கண்டிப்பாக அச்சுறுத்தல். இந்த மீட்டிங் ஏற்கனவே மீட்டிங்கில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க, இந்த மீட்டிங்கில் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. ஏன் ஆதவ ஒரிஜினா கலந்துக்கிட்டு இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி பேசுகிறாரு. திருமாவளவனை கட்சி விட்டு நீக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம். 2026 கண்டிப்பாக போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லிடலாம். திமுகவும் பார்த்துட்டு தான் இருக்குது. திருமா சொல்லாமல் இதை பேசியிருக்க மாட்டார். ஆதவ ஒரிஜினாவை திருமா தூக்கினாலும் பிரச்சனை, தூக்கலனாலும் பிரச்சனை. தூக்குனா உங்களை முதலமைச்சர் ஆகணும் தாங்க ஆதவ ஒரிஜினா சொன்னார், வேறு எதுவும் தப்பாக சொல்லலையே. இதற்கு முன்பு பேசுனது தானே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக வேண்டும். விஜய் அந்த மாற்றத்தை தருவார், நம்ம உறுதியாக நம்புகிறோம். வேறு யார் அந்த மாற்றத்தை தருவார் நீங்கள் சொல்லுங்கள்? எடப்பாடி பழனிசாமியா, சீமானா சொல்லுங்கள்? அந்த விதத்தில் விஜய் வருவார் நம்ம சொல்கிறோம். ஆதரவே இல்லை, அவருக்கு 2% இருக்குது, 3% இருக்குது, அது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போதைக்கு நல்லா பேசிகிட்டு இருக்காரு, வெகுஜன மக்கள் அவரை பார்க்குறாங்க. இதெல்லாம் வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்குங்க நம்ம மக்கள்கிட்ட பேசுகிறோம். மக்கள்கிட்ட பேசும்போது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுங்களேன், அதுதான் நமக்கு அதுதான் ஒரு 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 கணிப்பு. அது வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் போய் ஓட்டு போட்டு அது வரைக்கும் அவர் வந்து அவருக்கு எத்தனை சதவீதம் இருக்காது. இன்றைக்கி இந்த கூட்டம் கூட்டினா ஓட்டு வரும்னு நம்ம சொல்லலை. இந்த கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் அவரை பற்றியே பேச்சு வரும்போது, இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது, வாக்கே இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளோ பேர் மக்கள் பேசுவாங்களா? இவ்வளோ நாளேடுகள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட விஜய் அவர்களை பற்றிய பேச்சு இருக்கா இல்லையா? இது தெரியாமல் விஜய்க்கு வாக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் பயம். வெளியில் வேணால் சொல்லிக்க வேணாம். திமுககாரர்கள் உள்ளுக்குள் உதறல் இருக்கிறது சொல்ல மாட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி சூப்பராக நீங்கள் பேசுகிறீங்கம்பாங்க. திராவிட மாடல் ஆட்சி மோசம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் கவலைப்பட்டு தான் நம்ம பேசவே முடியாதுங்க. மற்றபடி ஒன்று தான் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் பேசுகிறது இவ்வளோ டைம் கொடுத்து கேட்குறீங்க, நீங்கள் எந்த விமர்சனம் சொன்னாலும் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன விமர்சனம் வேணால் சொல்கிறது கேட்குறது கடமை. நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா இல்லையாங்கிறது நடுநிலையாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.